மேச ராசி. இந்த மேச ராசிக்கு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிற வேண்டியது, கேட்டகரின்னு நாங்க பிரிச்சிருக்கிறோம். ஒரு கேட்டகரி, ஒரு டைப்பு, ஒரு ஆப்ஷன் அப்படி பிரிச்சாதான் நேயர்களுக்கு சீக்கிரம் போய் அதனுடைய ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிறதுக்காக தான் நாங்க அதை கஷ்டப்பட்டு பல நாள் ஆய்வு பண்ணி அதை நாங்க பிரிச்சிருக்கிறோம். அப்போ இந்த சனி பயிற்சியில குடும்பத்திற்கு என்ன நன்மை, பெற்றோர்களுக்கு என்ன நன்மை, ஒரு தொழில் செய்யும் போது நமக்கு நன்மை தீமை, அந்த சனி பயிற்சியில புத்திர பாக்கியம் புத்திரம் இல்லாம இருப்பது எவ்வளவு நன்மை தீமை, அதே மாதிரி குழந்தைகளுடைய வளர்ச்சி நன்மை தீமை, சகோதரன் சகோதரி நன்மை தீமை, உறவுகளுடைய பலன், அதனுடைய வலிமை, அதனுடைய நன்மை தீமை, பண வரவு, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இந்த ஆரோக்கியமும் பண வரவு ரொம்ப முக்கியம். இப்படித்தான் நாங்க கேடரை பிடிச்சிருக்கிறோம். அதை விட டிசபிலிட்டியா இருக்கக்கூடிய திறனாளிகள், மாற்றுத்திறனாளிகள், இது ரொம்ப முக்கியம். இதை விட ஒரு ஜாதகத்துல 9ஆம் இடமா இருக்கக்கூடிய தகப்பனார் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய தந்தை வழி தோன்றுதல் வரக்கூடிய 9ஆம் இடம் தகப்பனார், 5ஆம் இடம் குழந்தை. அப்ப 5ஆம் இடம் எப்படி இருக்குது, 9ஆம் இடம் எப்படி இருக்குது, பெற்றோர்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்து பிள்ளைகளுக்கு 5ஆம் இடம் எப்படி இருக்குது சனி பயிற்சியில, இல்ல குழந்தைகள்னால எப்படி இருக்குது, பெற்றோர்களுக்கு சனி பயிற்சியில, தாயாருக்கு எப்படி இருக்குது, தந்தைக்கு எப்படி இருக்குது, அம்மாவுக்கு பாட்டிக்கு எப்படி இருக்குது, எல்லாமே சொல்லலாம். எல்லாமே சொல்ல இதை பிரிச்சு உங்களுக்கு ஆய்வு பண்ணி நாங்க கொடுத்துருக்குறோம். அது நேயர்கள் புரிந்து கொண்டு கீழ்கண்ட நம்பருக்கு வாங்க, எப்போ வேணும் நீங்க சந்தேகம் கேளுங்க, அது தெளிவா ஐயா சொல்லுவோம். இந்த 6/3/2020 மேக்சிமம் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அருள்மிகு திருநள்ளாற்றில் இருக்கக்கூடிய எம்பெருமான் சனீஸ்வருடைய பகவானுடைய மூலஸ்தானம், மிகப்பெரிய ஈஸ்வரன் கோயில். அப்படிப்பட்ட கோயில்ல மிக மிக முக்கியமாக இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு பிரம்மோற்சவம் மாதிரி திருவிழா நடத்துறாங்க. தமிழ்நாட்டை விட பாண்டிச்சேரியில அவங்களும் பாருங்க, என்னதான் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு போனாலும் திருக்கணியத்தையும் அவங்க வச்சிருப்பாங்க கையில. ஏன்னா கலிகாலம் நம்பர் 1, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது 2, அட்வான்ஸ் காலம் 3. அப்ப எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட், எந்த அளவுக்கு மாறுதல் ஆகுது பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு அட்வான்ஸா போறோம், அந்த அளவுக்கு தான் இப்ப கிரகங்கள் நமக்கு வேலை செய்யணும்ல. அப்ப எவ்வளவு அக்யூரசியா கொடுக்கறதுல நம்ம பார்க்கணும். இதுதான் நேயர்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது. ஆக மொத்தம் மேச ராசிக்கு நிச்சயமாக இந்த சனி பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு தான் போறார். மேசத்துக்கு நான் வரல, ஜென்மச்சனியா போறார். அப்ப ஜென்மச்சனியா போகும்போது கண்டிப்பாக மேசத்துக்கு விரயச்சனி இருக்கும். அப்போ 3 பங்கு இருக்குது, 7.5ல 2.5 3 பங்கு இருக்குது. அப்போ 3 பங்குல கும்பத்துக்கு பாதமா மாறுகிறார் 6/3/2026. ஜென்மமா மீனத்துக்கு போறார், மேஷத்துக்கு விரயமா போறார். அப்ப மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக கடந்த காலங்களை விட இந்த காலத்துக்கு ஒரு இனிப்பு, உங்களுக்கு பாசிட்டிவ், அடுத்து நெகட்டிவ், அடுத்து மரிகாரம், அடுத்து உங்களுடைய உறவுகள், உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய மாற்றுத்திறனாளி சொல்லும்போது கண்டிப்பா அலிக்கிரகம்னு சொல்லக்கூடிய புதனும் சனியுமே அலிக்கிரகம் தான். பாத்தீங்களா, அலிக்கிரகத்துக்கு சம்பந்தப்பட்டதுக்கு பவர் அதிகம். அதனாலதான் ராகு கேதுனுடைய பயிற்சி, ராகு கேதுல வரக்கூடிய எது இருந்தாலும் ரொம்ப, ராகு கேது இல்லை என்றால் ஜோதிடத்துறையே கிடையாது. நான் ஏற்கனவே நிறைய பதிவு பண்ணியிருக்கிறேன். அப்பாற்பட்ட சக்தி படைத்தது. ஆக்கலும் அழித்தலும் ராகு கேதுக்கள் உண்டு, அசுரத்தன்மையா இருந்தாலும். அப்ப அவங்களும் அழித்தன்மைக்கு உரியவங்க. அவர் சனீஸ்வரன் அந்த வகையில சேர்ந்தவர் தான். அப்ப அவருடைய தன்மை எப்படி இருக்கும், மிகவும் வலிமையான எளிமையான அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது ஜெயிக்கும் வரை தோற்கலாம், தவறில்லை, விட்டு விடாதீர்கள் என்ற உயர்ந்த நோக்கம் கொண்ட மேசராசி நேயர்கள். ஜெயிக்கிற வரை தோற்கலாம், தவறில்லை, விட்டு விடாதீர்கள் என்ற உயர்ந்த நோக்கம் உள்ள மேசராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியில கண்டிப்பாக நன்மை. எல்லா வகையிலையும் உங்களுடைய ஜனனஜாதத்தை கையில வச்சுக்கணும். அப்போ உங்க ஜனனஜாதத்தை கையில வச்சுட்டு நிச்சயமாக உங்களுக்கு என்ன திசை, என்ன புத்தி, என்ன யோக பலம், என்ன வர்க்கோத்தமம், என்ன தாராபலம், என்ன பரிவர்த்தனை, எல்லாம் நீங்க அனலைஸ், ஆட்சியா உச்சமா நீச்சமா எல்லாம் நீங்க அந்த சாரபலம் திக்கு பலம் எல்லாம் பார்த்துட்டீங்களா. அப்ப ராசிநாதன் உங்களுக்கு எங்க இருக்காருன்னு பாருங்க. அப்ப ராசிநாதன் இப்போ பிரசன்ட்ல 6/3 உங்களுக்கு
உங்க ராசிக்கு 11 இருக்கார். சூரியன் செவ்வாய் புதன் ராகுவோடு சேர்ந்து கும்பத்துல இருக்காங்க. அப்ப ராசியோடு சொந்த விரையா உங்களுடைய செவ்வாய் அவர் எங்களுக்கு நல்ல லாபாதிபதியா இருக்காரு. 11ஆம் இடத்துல இருக்கும்போது லாபாதிபதி தான். ஒரு நல்ல பாவத்துல இருக்கார். பாவக தன்மை நேயர்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன ராசி பலன் இருந்தாலும் என்ன நன்மை தீமை இருந்தாலும் ஒரு நவக்கிரகத்தினுடைய கேரக்டரை ஏன்னா யாரும் மாற்ற முடியாது. அந்த பாவகத்தன்மையை யாரும் மாற்ற முடியாது. அந்த பாவகத்தன்மைக்கு உரிய நன்மை தீமையை கொடுத்து ஆகணும். அப்போ கேட்டகரி 2ல வரும்போது என்ன நன்மையை கொடுப்பாருன்னா அளப்பரிய நன்மையை கொடுப்பாரு. என்ன நன்மை கொடுப்பாரு? மேசராசிக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், பொறியியல் சம்பந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்பந்தப்பட்டது, பொறியியல் சம்பந்தப்பட்டது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்பந்தப்பட்டது, அரசியல், முழுக்க முழுக்க அரசியல் நிர்வாகம், ரியல் எஸ்டேட், எஸ்பி, வனத்துறை, காவல்துறை, மருத்துவத்துறை, மிக முக்கியமானது மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் துறை, மின்சாரத்துறை, மெடிக்கல் துறை கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். தயவு செய்து ஏற்கனவே எனக்கு சொல்லியிருக்காங்க, நீங்க மேசராசிக்குரிய தொழிலா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கமெண்ட்ல வந்திருக்குது. மெயினா எடுக்கிறது மேசராசிக்கு வேண்டிய தொழில அதாவது ராசிக்கேற்ற தொழிலை, அதாவது தெரிந்த தொழிலை விட்டவனும் கட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கட்டான். அப்போ கண்டிப்பாக தெரிந்த தொழில் உங்க ராசிக்குரிய தொழில், இப்ப நான் சொன்ன தொழில் எல்லாமே பண்ணிக்கங்க. அடிஷனலா உங்க வீட்டுல யார் இருக்காங்க? ரிஷபராசி. உங்க பையங்க என்னமாங்க? கன்னி ராசி. இல்ல உங்க மருமகள் இருக்காங்களா? மேசராசி. இல்ல உங்க பையங்க பேரம்பேத்தி யாராவது ஒரு ஏஜ்டா இருக்கக்கூடிய வெவ்வேறுபட்ட ராசியாக இருந்தால் வேற தொழிலும் நீங்க எடுத்துக்கலாமே ஒழிய மேசராசிக்கு வேண்டிய தொழிலை எடுத்துக்கிட்டா தான் மிக மிக உத்தமம். அதோட இந்த காலத்துல எல்லா தொழிலும் கத்துக்கணும். எல்லா தொழிலும் போனதான் ஒண்ணு நஷ்டமான ஒண்ணு லாபமாகும், ஒண்ணு லாபமான ஒண்ணு நஷ்டமாகும். அப்ப அந்த வகையில நீங்க கண்டிப்பாக எல்லா தொழிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அகலக்கால் வைக்கக்கூடாது, தாண்டாதீங்க. இப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மிக அற்புதமான உங்களுக்கு யோக பலனை கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் உங்களுடைய உறவுகள் கவனம், மனைவிமார் துணைவி கவனம், கணவன் மனைவி உறவு கவனம், குறிப்பாக போக்குவரத்துல கவனம். முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா, அதையும் நீங்க பார்த்துக்கணும். விரையச்சனி மேசராசிக்கு முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா. அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க கண்டிப்பாக எல்லா வகையிலையும் கட்டிக்காரவங்க. பரணி நட்சத்திரவங்க கண்டிப்பா எந்த வகையில லாபத்தை வரும், எந்த வகையில தனம் வரும் என்று நினைச்சிருப்பீங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரக்காரவங்களும் எந்த வகையிலையாவது நம்ம சம்பாதிக்குங்கிற அந்த அதுவும் அந்த உணர்வோடு இருப்பீங்க. 3 நட்சத்திரமே வெவ்வேறுபட்ட குணங்களை கொண்டவை, 3 நட்சத்திரமே வெவ்வேறுபட்ட தன்மையை கொண்டவை. அதனாலதான் மேசராசிக்கு அவ்வளவு பவர் உண்டு. எப்போதுமே அடமண்ட். மேசம், சிம்மம், விருச்சகம், கடகம், தனுசு எல்லாமே அடமண்டா இருக்கும் பாருங்க. பிரஸ்டீஜ் பார்ப்பாங்க, பாசம் அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட ராசி மேசராசி நேயர்களுக்கு உங்க தொழில் ரீதியாக சுப விரயமா ஆக்கிக்கணும். இப்ப குழந்தைகளுக்கு ஏதாவது வரன் வருது அப்படின்னு சுக விரயமா ஆக்கிக்கணும். குழந்தைகளுக்கு நல்ல வரன் வருது, இல்ல குழந்தை பாக்கியம், அப்ப போகணும், தாய்மானவர் சன்னதி போகணும், கற்பாரச்சாம்பிக்கு போகணும், திருப்பட்டுக்குழி போகணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கணும். அப்படிலாம் வேண்டிக்கிட்டு வந்தா கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். மேசராசினியர்களுக்கு என்னென்ன செய்யக்கூடாது? கண்டிப்பாக புதிய தொழில் எதையும் ஆரம்பிக்காதீங்க. புதிய தொழில் எதுவும் ஆரம்பிக்கவே கூடாது. இருக்கிற தொழிலை காப்பாத்திக்கங்க. பெற்றோர்களை கவனமா பார்த்துக்கங்க. மேசராசியை பொறுத்தவரையில 9ஆம் இடம் வரும்போது தந்தையாருக்குரிய இடம் தனுசு. அப்ப தந்தை வெளில வரும்போது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். கொஞ்சம் வைத்திய செலவு இருக்கும். குழந்தைனால தகப்பனார், நான் சொல்றது குழந்தைகள்னால தகப்பனா இருக்கும். வெளிநாட்டுக்கு போகலாம், வைத்திய செலவு இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லாபாதிபதியை சம்பாதிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை, ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம், நன்றாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்தது 5ஆம் இடம் குழந்தை. 5ஆம் இடத்துல அஷ்டமத்து சனி, சிம்மம். அப்ப குழந்தைகளை பாதிக்கும்.
அப்போ குழந்தைகள்னால அம்மாவை முக்கியமா பாதிக்கும், அப்பாவையும் பாதிக்கும். அப்ப பாதிக்கும் போது அதுக்கு வேண்டிய கண்டிப்பாக விநாயகப் பெருமான் வழிபாடு, சகோதரர் அதாவது பட்டாபிஷேகமா இருக்கக்கூடிய வழிபாடு, இதெல்லாம் பண்ணும்போது அது சாத்தியமாகக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு. இதுதான் மேஷ ராசி. கவலைப்பட வேண்டியது. மேஷ ராசிக்கு 42% 2.10 ஸ்டார் ரேட்டிங். நேயர்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் ஆய்வு பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். 42% 2.10 ஸ்டார் ரேட்டிங். இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. சிவாய நமக.